வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த நரிகளை பற்றி தெரியும்ல. மனிதனும் நரியும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மட்டுமே ஒன்றுப்பா ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா, எப்படி இப்போ மனிதர்கள்லாம் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுடைய மனைவியோட வாழ்கிறோமோ, அதே மாதிரியே ஃபாக்ஸ் நரிகளும் அதே மாதிரி தான். ஒரு துணைவி கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த துணைவியோடையே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்குமா. அதில் ஆண்கள்லாம் ரொம்ப பாவம். இந்த ஆண் நரிகள்லாம் இன்கேஸ் பெண் நரி இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அடுத்தது போகணும் அப்படின்லாம் யோசிக்காது. லைஃப் லாங் அதுக்கப்புறம் சிங்கிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபீமேல் நரிலாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அப்படி கிடையாது. இன்கேஸ் ஆண் நரி இறந்து போச்சு அப்படின்னா அடுத்ததாக ஒரு துணை தேவை போயிடுமா. அதுலேயும் ஆண்கள் தான்ப்பா கெத்தாக நிற்கிறாங்க. ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் ஒரு கடல் உருவாக போகுது. அது எப்படி உருவாக போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சா, இவ்வளோ ஏன் ஒரு பாட்டு தனியாக பிரிஞ்சு ஐலாண்டாகவே ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், 2005 ஒரு சின்ன கிராக்கு எத்தியோப்பியாவில் விழுந்துச்சு. அந்த கிராக் அப்படியே விட்டுறலாம், இல்லை பேஸ்ட் போட்டு ஒட்டிடலாம் அப்படிலாம் நினச்சா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி நாளுக்கு நாள் அந்த கிராக் அப்படியே பெருசாகிக்கிட்டே போதா. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்ணியாக உடஞ்சி பிரிஞ்சிரும். கூட என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய கடல் மட்டத்துடைய ஆழத்தினால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அப்போது ஈஸியாக ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் ஒரு கடலே உருவாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட விடலை, தனியாக பிரிஞ்சு போனது ஒரு தனி ஐலாண்டாகவே உருவாக்கிறோம். ஆனால் இது 1-2லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 3 போர்ஷனில் இது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. பாம்புகள் நம்ம சீன்ற வரைக்கும் அது ஒன்றும் பண்ணாது, நம்ம சீண்டிட்டா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால சீண்டாமல் பாம்பு பார்த்தா ஓடிடுங்கப்பா, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருமே நம்ப மாட்டாங்க. சீன்னாலோ சீன்லையோ அதுக்கு பட்டால்னு ஒரே கொத்துதா அப்படின்ற மாதிரி, என்னமோ அனகொண்டவன் நம்ம விழுங்க போகுது, என்னையா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணோன்னு 1980 இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணாங்க. ஒரு கண்ணாடி பாக்ஸில் ஒருத்தர் மட்டும் 3 நாள் 72 பாம்போட அப்படியே ஃபுல் டேவும் வெறும் பாம்புகளோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பாம்புகள்லாம் அவர் சீண்டவே கிடையாது. அதனால் அந்த பாம்புகளும் அவரை சீண்டவே கிடையாது. ஒரு கிளாஸ் பாக்ஸ் தானே, நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாமே. இந்த வகையான பாம்புகள் இருந்தாலும் சரி, அதை சீண்டாத வரைக்கும் அது நம்மளை சீண்டாது. ஸோ இதுக்கப்புறமா பாம்பை பார்த்தா சீண்டாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய பிறந்த நாள்னு வச்சுக்கோங்க. அப்போது 2 கோடி பேர் இதே நாளில் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கிற டேஸே அவ்வளோதானே இருக்கும். அந்த 365 நாட்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களில் ஒவ்வொருத்தங்க பிறந்திருப்பாங்க. இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய 365 நாட்களில் ஒவ்வொருத்தங்க பிறந்திருப்பாங்க. அப்படி கணக்கு பார்த்தா ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அதே டேட்டில் 2 கோடி பேர் அவங்களுடைய பர்த்டேவை கொண்டாடுறாங்களாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரியான ஒரு ரூல் இருந்துச்சு. இதை யாரை வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டே ஓகே சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயம் இங்கிலாந்தில் நடந்துட்டு இருந்துச்சு. இதோடைய பேரே ஸ்கோல்ஸ் பிரைடல். இந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய ஜா லைனில் ஒரு பெரிய கேட்டு மாதிரி போட்டு விட்டுருவாங்க. சென்டரில் மட்டும் நாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு தனி மெட்டல் பிளேட் இருக்கும். அப்படி அதை போட்டாங்கன்னா நாக்கு அசைக்கவே முடியாது. எதுக்குன்னா, ஓவராக ஒய்ஃப் பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் அதை போட்டுக்கங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஓகே சொன்ன ஒரு விஷயமா. ஆனால் நாளடைவில் அது அழிஞ்சு போச்சு. இது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. தனியாக இப்போ ஏதோ ஒரு சில அரிய வகை மியூசியமில் இந்த ஸ்கால்ஸ் பிரைடல் பார்க்க முடியும். பார்த்தா தூக்கிட்டு வந்துருங்க, உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.